இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் எங்க போறீங்க? நான் வீட்டுக்கு போகணும். நான் கிளம்புறேன். நோ நீங்க போக கூடாது. நீங்க இப்ப போனா கால் வீங்கி வலி அதிகமாயிடும். அதனால அரை மணி நேரம் கழிச்சு போங்க. என் காலே உடைஞ்சாலும் பரவாயில்ல, நான் வீட்டுக்கு போயே ஆகணும். மேடம் சொல்றத கேளுங்க, போகாதீங்க. அத்தா எங்க போறீங்க? எங்கேயுமே போக கூடாது. டாக்டர் உங்களை நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. கால்ல பிரச்சனை ஆயிடும். அப்புறம் கால் சீக்கிரம் சரியாகாத. ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையா போவோம். மாப்ள, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. நான் வீட்டுக்கு போயே ஆகணும். அந்த எம்டியை நான் பார்த்தே ஆகணும். முதல்ல வண்டி எடுங்க. ஐயோ, அத்தைக்கு டவுட் வந்துருச்சு. அதான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாங்க. இனிமே இவங்களை தடுக்க முடியாதே. சகலகிட்ட எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி ஆகணுமே. என்ன மாப்ள, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? போய் வண்டி எடுங்க. நீங்க போங்க அத்தை. நான் டாக்டரை பார்த்து ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறேன். ஒரு வேற. ஐயோ அத்தை என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்களே. என்ன பண்றது? சகலுக்கு ஃபோன் போடுவோம். சரி வாங்க சார், மத்த இடத்தெல்லாம் பார்க்கலாம். சொல்லுங்க. சகல இன்னும் வீட்டுல தான் இருக்கியாப்பா? ஆமாங்க. ஐயோ எவ்வளவு சொல்லியும் கேட்காம அத்தைங்கிறது கிளம்பிட்டாங்கப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு. ஏப்பா அவங்க அங்கதாப்பா வந்துட்டு இருக்காங்க. இங்க பாருப்பா, நான் அதை சொல்லதாப்பா கால் பண்ண. தயவு செஞ்சு எச்சரிக்கையா இருப்பா. அவங்க வரதுக்குள்ள கிளம்புப்பா. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க சார். சார் வீடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா சார்? எதுவும் சொல்ல மாட்டீங்க? நல்ல காத்தோட்டமா வெளிச்சமா நல்லா இருக்குங்க. அம்மா பார்த்து பார்த்து கட்டின வீடு சார். எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களோட செயின். இந்த செயின் தாங்க உங்களை கண்டுபிடிக்க உதவியா இருந்துச்சு. இந்த செயின் எப்படி சார் உங்களுக்கு கிடைச்சது? உங்களுக்கு அடுத்த நாள் இந்த செயின் எடுத்துட்டு போய் ஒரு பொண்ணு கழுத்துல போட்டிருந்தாரு. அதை வச்சுதான் உங்களை தேட முடிஞ்சது. அப்ப நீங்க வாங்கி கொடுத்த செயின் தான் என்னையும் என் அம்மாவையும் காப்பாத்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வாங்கி கொடுத்ததுக்காகலாம் சொல்லுங்க. நிஜமாவே உங்களை கண்டுபிடிக்க இந்த செயின் தான் உதவியா இருந்துச்சு. இல்ல சார், ப்ராமிஸா இது ராசியான செயின் தான். அப்ப கழுத்துல போட்டுக்கோங்க. ம்.